Hi everyone, this is FD. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எக்ஸலில் லேபிள் அல்லது ஸ்லிப்பு அந்த மாதிரி க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து ஒரு மார்க்ஸோட பர்டிகுலர் தான் எடுத்துருக்கிறேன். நம்ம என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு திங்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம், ஒரு 10-100 பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த டீட்டெயிலை எக்ஸலில் வச்சுருப்போம். அப்போ அந்த 100 பேரும் ஒரே நேரத்தில் வரும்போது நம்ம கொடுக்குறது கஷ்டமாக இருக்கும். அப்போ அந்த ஸ்லிப்பு கையில் இருந்துச்சுன்னா பிட்டாக இருந்துச்சுன்னா நம்ம கொடுத்துட்டு அவங்க வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வேறு நிறைய யூஸஸ் இது இருக்குது. உங்களுக்கு என்ன யூஸ் இருக்குங்கிறத நீங்கள் இதை வச்சு என்ன யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத கீழே கமெண்டில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த வீடியோவில் நான் வந்து ஒரு மார்க் டீட்டெயில் வச்சுருக்கேன் இல்லையா, அந்த மார்க் டீட்டெயிலை எப்படி இந்த மாதிரி எக்ஸலில் கொண்டு வர்றது அப்படிங்கிறது தான் நான் பார்க்க போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி மார்க் டீட்டெயிலை ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு தெரிஞ்ச இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நான் ஒரு டவுன்லோட்ஸில் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். சேவ் பண்ணி லேபிள்னு பேர் கொடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். சரியா, எஸ் கொடுத்துக்கிறேன். ஓகே, இதுக்கு லேபிள் சேவ் ஆகிட்டு இப்போது ஒரு வேர்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். இந்த வேர்ட் ஃபைலில் இதில் போய் மெயிலிங்னு ஒரு ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். மெயிலிங்னு ஒரு ஆப்ஷன் எடுத்துகிட்டு இதில் வந்து ஸ்டார்ட் மெயில் மர்ஜ் அப்படின்னு இருக்கும். ஆக்சுவலாக இது மெயில் மர்ஜ் மாதிரி தான். இப்போ மெயில் மர்ஜ்னால் நம்ம ஒரே லெட்டராக நிறைய பேருக்கு எப்படி அனுப்புறது அந்த மாதிரி படிச்சிருப்போம் இல்லையா, அது மாதிரி தான் இதுவும் லேபிள்ஸ் அப்படிங்கிறத நான் க்ரியேட் பண்ணி எடுத்துக்கிறேன். அது ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த பாக்ஸில் இப்போ நம்ம பேப்பர் சைஸுங்கிறது A4 அல்லது A4 தான் இருக்கும் இல்லை, அதனால் A4 A5 எடுத்துருக்கிறேன். அதில் சைஸ் பார்த்தா ஹைட்டு 4, வித்து வந்து எனக்கு 10. அப்போ பேப்பர் சைஸ் பாருங்கள் 22x20, மேக்ஸிமம் A4க்குள்ளே வந்துடும். ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். கொடுத்த உடனேயும் இந்த பேப்பர் சைஸ் இப்படி வந்துடுது. அதுக்கப்புறம் இது நம்ம லேபிளில் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ அதுக்குள்ளே அந்த டீட்டெயிலை உள்ளே வைக்கணும். எப்படி வைக்கணும் அப்படின்னா, இந்த செலக்ட் ரெசிபியன்ஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, இதில் போய் யூஸ் அண்ட் எக்ஸிஸ்டிங் லிஸ்ட் இந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைல் உள்ளே போகும். ஃபைல் உள்ளே போனோடனே இதில் டவுன்லோட்ஸ்க்குள்ளே லேபிள்னு அந்த ஃபைல் இருக்கும் இல்லையா, அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ணி இதை வந்து ஓகே கொடுத்துக்கணும். சப்போஸ் நம்ம எக்ஸல் சீட்டே இல்லை, நான் இப்போ தான் புதுசாக டைப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் டைப் நியூ லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து டைப் பண்ணுறதை காமிக்கும். நீங்கள் என்னென்ன வேணுமோ அதை அப்படியே டைப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து என்னெல்லாம் வச்சுருந்தோம் அங்கே அதெல்லாம் இங்கே காமிக்கும் பாருங்கள். இதில் ஆக்சுவலாக சீரியல் நம்பர், நேம், தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல், டோட்டல் இதுதான் நம்ம அங்கே வச்சுருந்தோம். அது இங்கே காமிக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நேமை கிளிக் பண்ணிக்கணும். அடுத்து தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல், டோட்டல். ஓகே, இப்போ இப்படி வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் போய் நம்ம இதை வந்து நம்ம டைப் பண்ணியிருக்கோம். இப்போ அதை இன்சர்ட் பண்ணணும். இப்போ நேமுக்கு நேராக இன்சர்ட் ஃபீல்டில் போய் நேமை கிளிக் பண்ணணும். அடுத்து தமிழுக்கு நேராக தமிழை கிளிக் பண்ணணும். அடுத்து இங்கிலீஷ்க்கு நேராக இங்கிலீஷை கிளிக் பண்ணணும். அடுத்து மேக்ஸுக்கு நேராக மேக்ஸை கிளிக் பண்ணணும். அடுத்து சயின்ஸுக்கு நேராக சயின்ஸை கிளிக் பண்ணணும். அடுத்து சோசியல் சயின்ஸுக்கு நேராக சோசியல் சயின்ஸை கிளிக் பண்ணணும். இப்போ டோட்டல் மார்க்குக்கு நேராக டோட்டலுங்கிறத கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஒன்று வந்த உடனே இது கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். நேம் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், ஓகே கரெக்டாக இருக்குது. இப்போ அப்டேட் லேபிள்ஸ் இதை கிளிக் பண்ணணும்னா நமக்கு எல்லாமே எல்லா பக்கமே தெரியும். தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இது முடிஞ்சிச்சு, அதான் அவ்வளோதான். ஃபினிஷ் அண்ட் மெர்ஜ் இதில் போய் நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோம்னா எடிட் இண்டிவிஜுவல் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதில் ஆல் கொடுத்து ஓகே கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே வந்துடும். ஓகே, இப்போது இதில் எல்லா மார்க்ஸுமே வந்துடும். இப்போ நம்ம வந்து அருணா குமாரி அவங்க 315 எடுத்திருக்காங்க. இது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவோம். அருணா குமாரி 315 எடுத்திருக்காங்களா? எஸ், கரெக்டு. சரி, இதில் இருந்து ஒன்று பார்ப்போம். வேலம்மாள் 297, வேலம்மாள் 297. இப்போ இந்த இடத்துல 2 ஃபைல் காமிக்கணும். ஒன்று வந்து நம்ம ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணது, இப்போ நம்ம முடித்ததை வந்து எடிட் கொடுத்தது இந்த ஃபைல் தான். அப்போ இதில் 2 ஃபைல் காமிக்கேன்னு யோசிக்கக்கூடாது. ஒரு ஃபைலில் கண்டிப்பாக டேட்டா இருக்கும். ஓகே, இது முடித்ததுக்கப்புறம் இதில் அன்னெசரியாக ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா நம்ம வந்து 25 போட்டோம், அது பேஜுக்கு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா உள்ளது வரும். அதை க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதை டெலிட் பண்ணி விட்டுட்டு அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து
இப்போ வேணும்னா நம்ம வந்து பார்டர் கொடுத்துக்கலாம். பார்டர் கொடுக்குறது உங்களுக்கு இது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். பார்டர் கொடுத்தா பார்டர் முடிஞ்சுது. ஓகேயா? பார்டர் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பார்டர் கூட இல்லாமல் கூட கொடுத்துக்கலாம். ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் தேவைப்படும் அப்படின்னு நினச்சிச்சின்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.